டியூப் தமிழ் வணக்கம். IS அமைப்பின் உலகளாவிய இரண்டாவது மட்ட தலைவர் அபு பிலால் அல் முஹினி அமெரிக்க நைஜீரிய கூட்டு படைகளின் தாக்குதலினால் கொல்லப்பட்டதாக அறிவிப்பு. போலந்திற்கு அனுப்பப்பட இருந்த அமெரிக்காவினுடைய 4000 படைகள் அதிரடியாக நிறுத்தப்படுவதாக அமெரிக்கா அறிவிப்பு. சீனாவுடன் பேசியதன் பின்னர் ரஷ்ய அதிபரனுடைய பயணத்தின் முன்னர் இந்த சூறாவளி வீசியிருக்கின்றது. ஐரோப்பாவை கைவிடும் நிலையில் அமெரிக்கா வருவதன் அதிரடி மாற்றத்தின் ஓர் அம்சமாக இது இருக்கின்றது. முதலாவதாக நைஜீரியா நாட்டில் இப்பொழுது அதிகமான ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற IS அமைப்பினுடைய இரண்டாவது நிலை தலைவர் அபு பிலால் அல் முஹினியினுடைய படுகொலை நைஜீரிய படைகளும் அமெரிக்க படைகளும் இணைந்து நடத்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். தன்னுடைய உத்தரவை தொடர்ந்து இரு நாட்டு படைகளும் இணைந்து எடுத்த முன்னணி நடவடிக்கை இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவருடைய மரணம் அமெரிக்க படைகளுக்கு நைஜீரிய பிராந்தியத்திலும் ஆப்பிரிக்காவினுடைய செகல் வட்டகை பகுதியிலும் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை குறைக்க உதவும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை இவருடைய தலைமையின் கீழ் மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி கடந்த மாசி மாதம் மட்டும் நைஜீரியாவில் 200 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவருடைய மரணம் ஆப்பிரிக்காவில் பிள்ளைகளை கடத்தல் மற்றும் ஆப்பிரிக்க மக்கள் அகதிகளாக தலைதெறிக்க ஓடுதல் ஆகிய நடவடிக்கைகளின் தீவிரத்தன்மையை குறைக்கும் என்றும் அமெரிக்கா கூறுகின்றது. இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானதாக வர்ணிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நைஜீரிய அரசிற்கும் அமெரிக்க அரசிற்கும் இடையே நல்லுறவு இருக்கவில்லை. இதனால் இந்த தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் கிறிஸ்தவர்களினுடைய பாடசாலைகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றது. நைஜீரிய அரசு பொறுப்பேற்று இருக்கின்றது என்று நைஜீரிய அரசின் மீது குற்றம் சுமத்தியதன் பின்னர் இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான முறுகல் இருந்து வந்தது. இப்பொழுது இருவரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகை நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மறுபுறம் அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் வரும் நவம்பர் நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலில் அவர் பெரும் பின்னடைவு கண்டிருக்கும் நிலையில் இந்த வெற்றியானது அவருக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நைஜீரியாவில் இருவரும் ஆயுத குழுக்கள், ஒன்று போகோ ஹராம் மற்றொன்று மேற்கு ஆப்பிரிக்காவினுடைய IS ஆகிய இரண்டும் நைஜீரியாவில் 16 வருடங்களாக பெரும் சோகங்களும் பெரும் அழிவுகளும் துப்பாக்கி கலாச்சாரங்களையும் உருவாக்கி வருகின்ற நிலையில் அதை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியானது இதுவரை எந்த வெற்றியையும் தராத நிலையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நைஜீரிய IS-னுடைய தாக்குதல்கள் நைஜீரியாவுடன் மட்டும் நின்று விடாமல் நைஜர், சாட், கமரூன் ஆகிய நாடுகளுக்கும் பரவிக்கொண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிராந்திய பாதுகாப்பையே இவர்களுடைய தாக்குதல் கேள்விக்குறியாக்கி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீனா சென்று வந்த பின்னர் உக்ரைன் போரிலும் ரஷ்யாவினுடைய ஐரோப்பாவிற்கு எதிரான படை நடவடிக்கைகளிலும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்ய அதிபர் சீனாவிற்கு புறப்படுவது தெரிந்ததே. இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களை தடுப்பதற்காக போலந்து நாட்டிற்கு அனுப்பப்பட இருந்த 4000 படை வீரர்கள் அனுப்பப்பட மாட்டார்கள் என்று நிறுத்தப்படுவதாக அமெரிக்காவினுடைய படைத்துறையினுடைய தற்போதைய தற்காலிக தளபதி கிறிஸ்டோபர் லேனிவ் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சி, ரிப்பப்ளிகன் கட்சி ஆகிய இரு கட்சிகளும் பலத்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. பாராளுமன்றத்தின் அனுமதியை பெறாமல் அவர்களிடம் கேட்டு கேள்வி இல்லாமலே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். கிறிஸ்டோபர் லேனிவ் இது பற்றி கூறுகின்ற பொழுது, படைகளை அனுப்பாது நிறுத்துவது இப்போதைக்கு நல்லது என்று மட்டும் கூறிக்கொள்ளுகின்றோம். மேற்கொண்டு விவரங்கள் எதையும் கூற முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். இதற்கு 2 வாரங்கள் முன்னதாக ஜெர்மனியில் இருக்கின்ற படைகளில் 5000 படைகளை திருப்பி அனுப்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதும் அவர்கள் திரும்பிக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது போலந்திற்கு படைகளை அனுப்பாமல் நிறுத்துகின்ற வேலை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகின்றது. ரஷ்யாவினால் வரக்கூடிய ஆபத்தை தடுப்பதற்காக போலந்து நாட்டிற்கு அனுப்பப்பட இருந்த இந்த படைகள் நிறுத்தப்படுவதானது இனிமேல் ரஷ்யாவினால் ஐரோப்பாவிற்கு பெரிய ஆபத்தொன்று வராத நிலையும் போரில் புதிய ஒரு திருப்பமும் அமெரிக்காவும் சீனாவும் ஒன்றாக இணைந்து விட்ட காரணத்தினால் ஐரோப்பா ரஷ்யா போர், நேட்டோ ரஷ்யா போர் ஒன்று அவசியமற்ற போராக ஆகி கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்க படைகளை நிறுத்த வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, ஐரோப்பா இனி சொந்த காலில் நிற்க வேண்டும். ஐரோப்பாவிற்காக அழுவதற்கு அமெரிக்காவிற்கு நேரமில்லை. அமெரிக்காவினுடைய பணத்தில் ஐரோப்பா தொடர்ந்து குளிர்காய முடியாது. எனவே அமெரிக்க படைகள் விலத்தப்படுகின்றன. இனி நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஐரோப்பாவிற்கு அமெரிக்கா கொடுத்த எச்சரிக்கையானது ஆரம்பித்து விட்ட
ஏற்பட்டது. சீனாவுடன் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட உறவு இனி ஐரோப்பா தேவையில்லை என்ற இடத்தை நெருங்கிவிட்டது. அதற்கான முதலாவது இடிமுழக்கம் இதுவாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.